வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் ஜனனி விநாயகமூர்த்தி, தில்ஷாட் தேவதாசன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரலாற்றில் முதலாவது வடமாகாண சபையின் கன்னி அமர்வு இன்று. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிப்பின் இந்தியா தனிமைப்படுத்தப்படும். இந்தியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பெரும் கவனத்தை ஈர்த்திருந்த வடமாகாண சபையின் கன்னி அமர்வு இன்று நடைபெற்றது. 25 வருடங்களின் பின்னரே அண்மையில் வடமாகாண சபைக்கான தேர்தல் நடைபெற்று மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டனர். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் பிரகாரம் 1987 ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்திய இலங்கை உடன்படிக்கையின் பின்னர் மாகாண சபை முறை உருவானது. அதன் பின்னர் 1988ஆம் ஆண்டு இலங்கையில் முதல் முறையாக 8 மாகாணங்களுக்காகவும் மாகாண சபை தேர்தல் நடைபெற்றது. அதனை அடுத்து 1988ஆம் ஆண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண சபைக்கான தேர்தலுக்காக வேட்புமனு கோரப்பட்டது. அந்த வருடம் நவம்பர் மாதம் வடகிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றதுடன் மாகாணத்தின் அதிகாரத்தை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தன்வசப்படுத்தியது. அதன்படி வரதராஜ பெருமாள் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் 25 வருடங்கள் கடந்த நிலையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி வடமாகாண சபை தேர்தல் நடைபெற்றது கொண்டிருந்தனர். இதன் போது மாகாண சபையின் தவிசாளராக CVK சிவஞானம் தெரிவு செய்யப்பட்டதுடன் உப தவிசாளராக ஆண்டன் ஜெகநாதன் தெரிவு செய்யப்பட்டார். வடமாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராக APDP கட்சியின் K கமலேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வடமாகாண சபை அமர்வுகள் ஆரம்பமான பின்னர் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தனது எதிர்கால திட்டங்கள் அடங்கிய உரையை ஆற்றினார். தக்க பாதுகாப்பு சூழலை மக்களுக்காக அமைப்பதானது ஜனநாயக முறைமைக்கு அத்தியாவசியமானது. இது சம்பந்தமாக சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா நிறுவப்படுவது அத்தியாவசியமானது. இந்த சூழலை வடமாகாணத்தில் உருவாக்குவதற்கு மக்களின் மொழி, அவர்களின் கலை, கலாச்சாரம், வாழ்க்கை முறை ஆகியவற்றை புரியாத போலீஸ் படை தொடர்ந்து இங்கு இருப்பது தடையாக இருக்கின்றது. தமிழ் பேசும் போலீஸ் அலுவலர்களை சேர்த்தெடுத்து அவர்களுக்கும் போதிய பயிற்சி அளித்து அவர்களை போலீஸ் படையினுள் சேர்த்தெடுத்து போலீஸ் அதிகாரங்கள் பற்றி 13வது திருத்த சட்டம் கூறியிருப்பவற்றை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்த நாம் ஆவண செய்ய இருக்கின்றோம். இராணுவத்திடம் இருந்து பிரிவுபடாத ஒருவர் ஆளுநராக இருக்கும் போது முறையான குடிமக்கள் நிர்வாகம் நடைபெற முடியாது. இன்றைய ஆளுநர் எவ்வாறு வெளிப்படையாக வடமாகாண தேர்தல் விடயங்களில் பக்கச்சார்பாக நடந்து கொண்டார் என்பது நாடறிந்த விடயம். குடிமக்கள் நிர்வாகத்தை உண்மையில் ஜனாதிபதி அவர்கள் வரவேற்கின்றார் என்றால் வடமாகாண ஆளுநர் பதவிக்கு தகமையுடைய ஒருவரை நியமிக்க கோருகின்றோம். போருக்கு பின்னரான சூழலில் புனர் நிர்மாணம், புனருத்தாரணம், புனர் அமைப்பு, அபிவிருத்தி ஆகியவை சம்பந்தமான அனுபவத்தையும் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், இளைஞர்கள், முன்னினாள் போராளிகள் ஆகியோரின் நல்வாழ்வில் கரிசனையையும் கொண்ட ஒருவரையே ஆளுநராக நியமிக்க வேண்டும் என்று வடமாகாண மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு மேற்கொள்ளும் முதலீடுகளால் இறுதியில் நாட்டிற்கு நன்மைகள் கிட்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த கருத்தை கூறியுள்ளார். பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம் சுமார் 2 பில்லியன் ரூபாய் செலவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. 76දී නොමැති රාජ්‍ය සමුළුවන් මේ ශාලාව එදා පවත්වනකොට 76ஆம் ஆண்டில் அணிசேரா தலைவர்கள் மாநாடு இந்த மண்டபத்திலே நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் அப்போதைய அரசு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு பொருந்தக்கூடிய வசதிகள் எம்மிடம் இருக்கவில்லை.
போக்குவரத்து வசதிகள் கூட போதுமான அளவிற்கு எம்மிடம் இருக்கவில்லை. ஆயினும் அதனை நடத்தியிருந்தோம். எனினும் பொதுநலவாய பாராளுமன்ற மாநாட்டை அத்தகைய நாடொன்றில் நாம் நடத்தவில்லை. தங்குமிட வசதிகள், போக்குவரத்து வசதிகள் உட்பட அனைத்து வசதிகளும் தற்போது காணப்படுகின்றன. இதன் காரணமாக அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு நாம் முன்னெடுக்கும் திட்டங்கள் இறுதியில் நாட்டிற்கே நன்மையாக அமைகின்றன. வடமாகாண சபையின் இன்றைய அமர்வுகளின் பின்னர் மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. இதேவேளை சபை நிகழ்வுகளின் பின்னர் முதலமைச்சரும் எதிர்க்கட்சியின் தலைவரும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். நடந்த விதம் மிக அழகாகவும் செம்மையாகவும் ஒழுங்காகவும் நடைபெற்றது. ஆகவே இதை நாங்கள் தொடர்ந்து இவ்வாறு இந்த சபையினுடைய நடவடிக்கைகளை நடத்த வேண்டும், நடத்துவோம். இந்த மாகாண மக்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க நம்மால் ஏதுவான சகலதையும் செய்வோம் என்று கூறுகின்றேன். நடைமுறை சாத்தியமான அணுகுமுறை ஊடாகவே நாங்கள் அதை வென்றிருக்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த நாளை நான் மிகவும் ஒரு புனிதமான நாளாக கருத்தில் கொண்டு இந்த மாகாண சபையுடைய அதிகாரத்துக்கு எதிர்க்கட்சியாகிய நாம் தமிழ் மக்களின் நலனுக்காகவும் தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையை மதித்து நிச்சயம் செயல்படுவோம். இன்றைய அமர்வுகளில் வடமாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட 36 பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 கலந்து கொண்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இன்றைய அமர்வின் போது எதிர்வரும் மாகாண சபை அமர்வுகள் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய அமர்வுகள் மிகவும் சுமூகமான முறையில் நிறைவு பெற்றிருந்தன. வடமாகாண சபை வளாகத்திலிருந்து நியூஸ் டெஸ்க் செய்திகளுக்காக ரஞ்சன் அருண் பிரசாத். தவறு செய்தாலே மக்கள் அச்சமடைய வேண்டும் என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார். பிபிசிக்கு வழங்கிய விசேட செவ்வியொன்றின் போதே அமைச்சர் இதனை கூறினார். ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். அதேபோன்று அவர்கள் பாதிக்கப்பட்டனர். எமது பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. மக்களுக்கு சுதந்திரமாக வீதியில் இறங்கி பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. பாடசாலைகளுக்கும் தொழிலுக்கும் அச்சத்துடனேயே செல்ல வேண்டி ஏற்பட்டது. எனினும் இவை அனைத்தும் இன்று மாற்றமடைந்துள்ளது. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களது சகோதரர்களுக்கும் அவர்கள் பயப்படுகின்றனர். இல்லை, நான் அவ்வாறு நினைக்கவில்லை. மக்கள் தவறு செய்தால் மாத்திரமே அச்சப்பட வேண்டும். The people are definitely they must be frightened if they are doing a wrong thing. ரத்மலானி ஸ்டெயின் கலையகத்தில் எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான சிரச டிவியின் சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. எதிர்கால குழந்தைகளுக்காக நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை எமக்கு ஏற்பட்டுள்ளது. இன்று கொழும்பு, கிழக்கு மற்றும் கரையோர பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகின்ற நாட்டின் சொத்துக்கள் விற்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லை என்றால் அவை குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. அதுவும் இல்லை என்றால் அடகு வைக்கப்பட்டுள்ளது. இன்று எம்மால் தேசிய கொடியை கூட ஏற்ற முடியவில்லை. இதுதான் இன்று எமது நாட்டின் நிலைமை. கொழும்பில் பெலாஜியோ, MGM மெரினா என்ற பெயர்களில் இந்த நாட்டில் கேசினோ காணப்படுகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு நானும் சென்றுள்ளேன். அங்கு கிரவுன் கேசினோவிற்கு குடும்பத்துடன் செல்வார்கள். சிலர் கேசினோ விளையாடுவார்கள். மேலும் சிலர் கிரவுன் கேசினோவிற்குள் காணப்படும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்களை பார்த்து ரசிப்பார்கள். சுற்றுலா துறையை மேம்படுத்துவதாயின் கேசினோ முதலீடு சிறந்த ஒரு முன்னெடுப்பாகும். இதனால் கொழும்பிற்கு பாரிய முதலீடுகள் ஏற்படும். அவ்வாறு இல்லை என்றால் இந்த அனைத்து கேசினோவையும் நிறுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை அனைவரும் மேற்கொள்வோம். கட்சி என்ற வகையில் அனைவரும் ஒரு தீர்மானத்திற்கு வந்து கேசினோவை இந்த நாட்டில் நிறுத்துவோம். பெட்டிங் சென்டர் மற்றும் ரேஸ் புக்கிங் உட்பட அனைத்து சூதாட்டங்களையும் நாட்டில் நிறுத்த வேண்டும். அதே போன்று அதிர்ஷ்ட சீட்டுகளையும் நிறுத்த வேண்டும். ஏனெனில் அதுவும் ஒரு சூதாட்டமாகும். சூதாட்டத்தில் ஈடுபட்டு கடனை பெற்று குடும்பத்தை கொண்டு செல்ல முடியாது என கூறுவார்கள். இதனால் ஒரு கிராமத்தையும் திருத்த இயலாது. அதே போன்று நாட்டையும் திருத்த முடியாது. தற்போது சூதாட்டத்தில் ஈடுபட்டு கடனுக்கு உண்ணும் பொருளாதாரத்தையே இன்று இலங்கையில் அறிமுகம் செய்துள்ளனர். இதனால் பொருளாதார பிரச்சினை மீண்டும் அரசியல் பிரச்சனையாக நாட்டில் ஏற்பட போகின்றது. இதுவே இன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. පොළොන්නරු දිස්ත්‍රික්කයේ විපක්ෂයේ මන්ත්‍රියෙක් නැති
20ක් හිටිය අද පත්තර දින ලංකාවේ. புலனர்வு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத மாவட்டமாக காணப்படுகிறது. 30 ஆண்டு கால யுத்தம் இலங்கையில் காணப்பட்டது. இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 4 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 4 வருடத்திற்குள் பாரிய அபிவிருத்திகள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனை நான் கூற வேண்டும். எனது செலவில் உங்களை அழைத்து சென்று அபிவிருத்தி பணிகளை காண்பிக்க விரும்புகிறேன். கிராமங்களில் இன்றைய நிலையை காணலாம். මගේ වියදම එකයි යන්න මේවා පෙන්නන්න. ගම් වල අද තියෙන තත්ත්වය. விளையாட்டு சங்கங்களில் இருந்து தமிழ் பிரதிநிதிகள் விலக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா நேற்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமவின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இந்த பாஸ்கெட் பால் சங்கத்திலே கணேசநாதன் என்ற ஒரு எஸ்பி அவர்கள் விலக்கப்பட்டிருக்கிறார். மதிவான் என்பவர் கிரிக்கெட்டில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான சங்கங்களில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்களை விலக்குகின்றது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குகிறது. ஆனால் அது உண்மையில் உங்களை போன்றவர்கள், அதாவது சரளமாக தமிழை பேசக்கூடிய உங்களை போன்றவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் இது நடப்பது சில நேரங்களில் இந்த உறுப்பினர்களுக்கு அந்த அமைச்சருடன் தொடர்பு கொள்வது கஷ்டமாயிருக்கும். ஆனால் உங்களை போன்றவர்கள் இருக்கின்ற பொழுது அது சிரமம் அல்ல. எல்லா சங்கங்களிலும் முற்றுமுழுதாக தமிழ் பேசுபவர்களை வெளியில் போடுகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அவருடன் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு அவரை எடுத்துவிட்டு இன்னொரு தமிழ் மகனை இணைத்துக் கொள்ளுங்கள். பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகள் தொடரும்.